ஹாய், வெல்கம் டு சிவாமுன் 143 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருப்பது செலவில்லாமல் தோட்டம் அமைக்கிறது எப்படின்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மழை நாளுன்றதுனால இந்த சுண்டக்காய் செடி எங்கே பார்த்தாலும் நிறைய இருக்குங்க. அதில் சுத்தமான இடமா பார்த்து ஒரு 2 செடி எடுத்தாண்டு வீட்டுக்கிட்ட நட்டுருங்க. இதுவே உங்களுக்கு வந்து வாரத்துக்கு 2 டைமு காரக்குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை மற்ற சித்த மருத்துவம் அது மாதிரி இதுவெல்லாம் பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சுண்டைக்காய். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் வந்து எல்லா மண்ணுலையும் விளையக்கூடியது. இதை நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கடையில் போயிட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தீங்கன்னா நிறைய சீட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மண் வகைக்கு எப்படி இருந்தாலும் இது வந்துடும். அதுவும் இல்லாத நீங்கள் வந்து இதுக்கு தண்ணியும் ஓவராக செலவு பண்ண வேண்டியதில்லை. சும்மா சாதாரணமாக இந்த மழை நாளில் போட்டு விட்டாலே, நான் அப்படி தான் பண்ணேன். இதுக்கு தண்ணின்னு நம்ம பிடிச்சதே கிடையாது. அப்படியே மழை வந்தது, ஒரு நாள் கொத்திட்டு லைட்டாக போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய செடியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு கேப்பில் இது மாதிரி வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு காயெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுது. இப்போ பாருங்கள், கொத்து கொத்தா எவ்வளோ. அதனால தான் இது கொத்தவரங்கான்னு பேர் வந்ததா தெரியல. பச்சை பசேல்னு இருக்குது, நல்லாவும் இருக்குது. அது ஃபுல்லாமே கிட்டத்தட்ட 4 கிலோ கம்மியாக அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அதிகபட்சம் 4 கிலோ 1/2 கிலோ கூட வரும். அந்த பூவெலாம் இந்த மாதிரி கொத்தாக வரும். இந்த டைமில் வந்து நமக்கு பூச்சடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், வேப்பிலையோட சாறை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதோட கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுட்டு லைட்டாக அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே அந்த பூச்சிலாம் வந்து அடிக்காமல் இருக்கும். நல்லாவும் இருக்கும். நிறைய மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது வந்து நமக்கு இதுதான். அதுவும் இல்லாத மற்ற டொமேட்டோ அந்த மாதிரி செடியெலாம் வைக்கும்போது வந்து பார்த்து வைக்கணும். அதுக்கெலாம் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ஆனால் இதுக்கு நீ எந்த ஒரு கேரும் பண்ண தேவையில்ல. சும்மாவே மண் கிளறிட்டு அந்த விதைகளை மேலோடு கொஞ்சம் நம்ம 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்துடுங்க. இதுக்காக நம்ம மெனக்கிடுற வேலையே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுக்க பாருங்கள். கிட்டத்தட்ட அன்றைக்கே நான் ஒரு 3 கிலோ கிட்ட எடுத்தேன். வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த விதையே நான் போட்டுட்டு இவ்வளோ மகசூல் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த விதையிலே கொஞ்சம் மிச்சம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வந்து நான் பைசா கொடுத்துலாம் வாங்கலை. ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அதிலேருந்து சீட்ஸ் எடுத்து அந்த சீட்ஸை ரிப்பீட்டடாக ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கிட்ட நான் வளர்த்துன்னு வரேங்க. ஆனால் இது நல்லா நீட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச வெண்டைக்காயை வந்து நம்ம அடிக்கடி விதையாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மகசூல் எடுக்கிறத பாருங்கள். இதுக்கான தண்ணி பிடிச்சி தான் ஆகணும். அதுவும் வாரத்துக்கு ஒரு 2 டைம் பிடிச்சா போதும். ஒரு தட்டு நிறைய வருது பாருங்கள். நமக்கு தேவையானது இந்த கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அப்புறம் கத்திரிக்காய் அடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். அது அடுத்ததாக நம்ம பார்க்குறது புடலங்காய். இந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாத விடும்போது அது கலர் மாறிச்சு. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தின புடலங்காவாக இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து அந்த விதையை அப்படியே நம்ம காய வைக்காமலே நான் சும்மா போட்டேன். ஒரு ஓரமாக போட்டுட்டு ஒரு 2-3 வாரம் கழித்து அந்த பக்கம் போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த இலைகள்லாம் நல்லா பெருசாக வந்துருந்து. அதுக்கப்புறம் தான் அதை பராமரிக்க ஆரம்பித்தேன். அதோட கொடியெலாம் போகும்போது அதை நல்லா நீட்டாக எந்தெந்த இடத்துல விடலாம், அதை எடுத்து சுவத்து மேலே விட்டால் அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது மேலே விட்டுட்டேன். அப்புறம் அப்பப்போ தண்ணி வந்து நான் எப்போவுமே ஒரு வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் கூட இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக விட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பூவெலாம் நிறைய விட ஆரம்பிச்சிது. அப்பயே சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து சின்னதாக ஒரு சின்ன பிஞ்சு வந்ததை பார்த்துட்டு இன்னும் சந்தோஷமாகிடுது. அப்போ தண்ணி அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு பிஞ்சு வந்து பெருசாக தெரிஞ்சதை பார்த்தேன். அப்புறம் அது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணால் அறுவடை பண்ணியிருக்கேன். அது உங்களுக்காக, உங்கள் பார்வைக்காக இதோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா. இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போதே நம்ம எடுத்துட்டோம்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்குன்றதுனால முதல்ல நாங்கள் இதை எடுத்துகிறோம் பாருங்கள். இது வாரம் நமக்கு ரெகுலராக இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் காய்கறிகள். சீட்ஸுக்காக நம்ம இதுலேயும் 1-2 விட்டு வச்சுருப்போம். அது ஏன்னா ரெகுலராக நம்ம பயன்படுத்தணும், ரிப்பீட்டடாக பயன்படுத்தணும் அப்படின்றதுனால விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு கார்டன் வைக்கிறது கூட பெருசு இல்லைங்க. ஆனால் எந்தெந்த செடிக்கெல்லாம் நம்ம பந்தல் போடணுன்ற ஒரு விஷயம் வேறு இருக்குது இதில். போன இயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாகற்காய்க்கு நான் பந்தலே போடாமல் விட்டதுனால நிறைய வேஸ்ட்டாக தான் ஆச்சு செடிங்கெல்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக பந்தல் போட்டு விட்டேன். இதிலேருந்து நாங்கள் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து நாங்கள் எடுத்துருவோம். இது மாதிரி இப்போ பிஞ்சு பார்க்குறீங்க இல்லையா, இது ஒரு 2-3 டேஸில் வந்து பெருசாகிடும். இதே போல் நான் ஒரு 3 பந்தல் போட்டு ஒரு இடத்துல வச்சுருக்கேன். அதனால் 1 கிலோ கூட கொடுத்துரும் இது. இப்போ நம்ம வேறு எங்கேயும் வெளியில் போயிட்டு வாங்க வேண்டிய இதுவே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் விற்கிற விலைக்கு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஒரு 500 ரூபாய் எடுத்து போனால் அந்த கட்டை பையே நிறைய மாட்டுது. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 200-300 ரூபாயிலே நிறைய எடுத்துகிட்டு வரலாம் வீட்டுக்கு. அதனால் நம்மளே சுயமாக நம்ம வீட்டை சுற்றி, சொந்த வீடாக இருந்தால் நீங்களே அப்படியே சுற்றி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குதோ அந்த கேப்லாம் ஒன்று விடாமல் மிச்சம் விடாமல் அழகாக நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நச்சுக்கொட்டை கீரை. அதாவது நச்சியை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள கீரைன்றதுனால இதையும் நாங்கள் வளர்க்குறோம். இது வாரத்தில் ஒரு முறையாவது நாங்கள் பயன்படுத்துவோம். அதுக்கடுத்ததாக பார்க்குறீங்க மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்குலாம் இன்னும் வந்து முத்தலை. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த செடிகள்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்கு இல்லையா, இதில் இலைகள்லாம் பழுத்து கீழே கொட்டணும். அந்த டைமில் தான் இது நம்ம அறுவடை பண்ண முடியும். அது ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் எப்படின்னா அதே தான், காசே இல்லாமல் நாமளே விளைய வச்சது. எப்படின்னாக்கா மிளகாய் சாமான் வாங்கிடும்போது அதிலிருந்து நம்ம உதிர்ந்த அந்த சீட்ஸ்லாம் எடுத்து ஒரு பூந்தொட்டியில் சும்மா மண்ணை கிளறிட்டு அதை வந்து நிறைய போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றிட்டு வந்தேங்க. அது பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து சும்மா இருக்கிற டைமில் பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த டைமில் இது ஒரு 2-3 டேஸ் கழித்து மறுபடியும் பார்த்தா அது முளைஞ்சி வந்தது. அதை எடுத்து நான் தனித்தனியாக அந்தந்த இடத்துல எங்கெல்லாம் வெறும் ஸ்பேஸ் இருந்தோ அந்த இடத்த ஃபுல்லாமே வச்சு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ வந்திருக்குன்னு மட்டும் சும்மா பாருங்கள். இது 2 வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம அறுவடை பண்ணுறது. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது பப்பாயா. இந்த பப்பாயா கூட அதே தான், சேம் தாங்க. நம்ம ரிலையன்ஸ் இல்லை வேறு இடத்துல போகும்போது நான் வந்து வாங்கிட்டு வருவேன். இந்த வாங்கிட்டு சீட்ஸ் வந்து அப்படியே வெளியில் தூக்கி போடுவோம். அது எந்த இடத்துல போட்டால் சரியாக இருக்கும்னு பார்த்து நம்ம அந்த பாத்திரம்லாம் விளக்குற தண்ணி வேஸ்ட்டாக போகுதுல்ல, அந்த போட்டு வளர்க்கலாம். இது எலுமிச்சை மரம்லாம் வந்து வளர்க்குறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது உடனே எல்லாம் பலன் தராது. ஆனால் கார்டனில் வந்து நீங்கள் கேட்டு வாங்கணும். ரொம்ப குறுகிய காலத்தில் எங்களுக்கு சின்ன இதுலேயே பலன் தரக்கூடிய ஒரு இதுவாக வேணும்ன்ட்டு நீங்கள் பைசா கொடுத்து தான் அது வாங்கி வச்சிங்கன்னா ஒரு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பலன் தரும். இல்லைன்னா நாம் வைக்கிறது ரொம்ப லேட் ஆகும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அதே தான், சேம் ப்ராசஸ். நம்ம இந்த மிளகாய் செடிக்கு சொன்னோம் இல்லையா, அதுபோல் ஒரு பூந்தொட்டியில் போட்டு அதிலேருந்து தனித்தனியாக பிரித்து ஒரு 1 மாதம் 2 மாதம் கழித்து தனித்தனியாக நீங்கள் வந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயாக வந்துடும். அது ஒரு 2-3 மந்த்ஸாவது ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய கத்திரிக்காய் அழகாக நீங்கள் அறுவடை பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாம் எதுக்குங்க நம்ம வெளியில் போயிட்டு வாங்கணும்? இதெல்லாம் நாமளே நம்ம ஃப்ரீ டைமில் பண்ணுற ஒரு சின்ன ஒர்க்குங்க. நேச்சுரலாக இதில் எதுவுமே கலக்கலை. இப்போ நான் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா மருந்து எதுவுமே போடல. அது எதுவும் சொல்லுவாங்களே, காம்ப்ளெக்ஸ் போடணும், இதை போடணும், அதை போடணும், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒன்று அந்த வேப்பிலை இது பண்ணி அதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டான் இல்லையா, அது பூச்சி பிடிக்காமல் இருக்குது. அப்போயும் அதையும் மீறி பூச்சி பிடிச்சிருக்கு பாருங்கள். அதனால தான் அது கொஞ்சம் இயற்கையாகவே நம்ம இது பண்ணணுன்ட்டு இந்த மாதிரி பண்ணலாங்க. அடுத்தது பாருங்கள், ஓவரால் நம்ம இது வரைக்கும் எடுத்த காய்கறிகள் இதை எல்லாத்தையும் உங்கள் பார்வைக்காக இதோ நீங்கள் பார்க்கலாம். ஒரு டைம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நான் சொன்ன ஐடியாஸ்லாம் நீங்கள் கடையிலேருந்து வாங்கி வரும்போது விதையாக உங்களுக்கு தோணுச்சுன்னா சீட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஜஸ்ட்டு அந்தந்த ஸ்பேஸில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக தண்ணி பிடிச்சிட்டு
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும். இது வந்து நம்ம லாக்டவுனில் எனக்கு நிறைய யூஸ் ஆச்சு இந்த மாதிரி ஒரு தோட்டம் வந்து. அதனால் உங்களுக்கும் அது யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.